கட்டதுரைக்கு கட்டம் சரியில்லைங்கிற மாதிரி தான் போச்சு. டெல்லி கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பின்னலன்னு வச்சு செஞ்சுட்டாரு. ஒரு 6 அடிச்சு மேட்சை முடிச்சு தந்துட்டாரு. என்னது லாஸ்ட் பால்ல ஒரு 6 அடிச்சு மேட்ச் முடிச்சு தந்துட்டாரு. அதோட ஒரு 100 போட்டுட்டாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி இன்னைக்கு என்னாச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணி கேகேஆர் பவுலிங் போட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு பவர் பிளேயில் சூப்பராக போட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். பதுன் நிசங்கா மற்றும் கேஎல் ராகுல் டெல்லி கேபிட்டல் ஓப்பனிங்காக வந்தாங்க. இவங்க 2 பேருமே பவர் பிளேயில் பொறுமையாக விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். சரி கேஎல் ராகுல் இது மாதிரி விளையாண்டா ஆகாது, இன்னைக்கு அடிச்சு ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிக்க பவர் பிளேயில் ஒரு விக்கெட் விட்டுட்டாங்க. அது யாரோட விக்கெட்னு பார்த்தோன்னா கேஎல் ராகுலோட விக்கெட்டு. 14 பாலில் 23 ரன் அடித்து கார்த்திக் அவுட் ஆகிட்டாரு. சரி பவர் பிளேயில் எவ்வளோ ரன் அடித்தாங்கன்னு பார்த்தா 49 ரன் தான் அடித்தாங்க. அதுவும் ஒரு விக்கெட் விட்டுட்டாங்க, அதுவும் கேஎல் ராகுலோட விக்கெட்டு. சரி அடுத்த வந்த பதுன் நிசாங்கா என்னமா விளையாண்டாரு. 29 பாலில் ஒரு 50 போட்டார். எங்கேயோ ஃபஸ்ட்டு 2 மேட்ச்சில் போட்டார் 50. அப்புறம் நம்ம நாள் கழிச்சு இன்னைக்கு தான் ஒரு 50 போட்டங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு 50 போட்டார். சரி இனிமேல் ஆட்டம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது தான் அனுக்கல் ராயல்கிட்ட அவுட் ஆகிட்டாரு. போங்கடா இன்னைக்கு இப்படி விளையாண்டுட்டு இருக்கிறீங்க மாதிரி தான் இருக்குது. சரி அவர் அவுட் ஆனால் பரவாயில்ல, பின்னாடி வந்த ரித்தீஷ் ராணாவும் சரி அடுத்து வந்த சமீர் ரிஸ்வி ஸ்டப்ஸு அடுத்தடுத்த விக்கெட்டை விழுந்துட்டு டெல்லி கேபிட்டல் பெரும் அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னடா இப்படி விளையாண்டுட்டு இருக்கீங்க டெல்லி கேபிட்டலுங்கிற மாதிரி இருக்குது. என்ன வரவன் போகிறவனா அவுட் ஆகிட்டு இருந்தால் எப்படி டெல்லி கேபிட்டலோட நிலைமை என்ன ஆகிறது? எல்லாம் பிளே ப்ரேஸில் இருக்காங்க, நீங்கள் என்னடா இப்படி விளையாண்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி இதை விட பெரிய கொடுமை என்னென்னா அணியோட கேப்டனு எப்படி விளையாண்டன்னு கேட்டான். அக்ஷர் பட்டேல் தான், வேற யார் வந்து டெஸ்ட் மேட்ச் விளையாண்டுட்டு இருக்கிறாரு. அட என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அட ஆமாயா என்னையா இப்படி விளையாண்டுட்டுங்கிறீங்க டெஸ்ட் மேட்ச்சு. ஏங்க 22 பாலில் 11 ரன்னு தான் அடித்தார் அக்ஷர் பட்டேல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி அவரோட அஸ்தோஷ் சர்மா 28 பாலில் 39 ரன் அடித்தார். சரி இவர் மட்டும்தான் இன்றைக்கி அடித்தாருங்கிற மாதிரி இருக்குது. லாஸ்ட்டில் டெல்லி கேபிட்டலில் 20 ஓவர் முடிவில் 142 ரன்னுக்கு 8 விக்கெட் விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி இதனால் அதிகபட்சமாக அனுக்கல் ராய் 2 விக்கெட்டும் கார்த்திக் 2 விக்கெட்டும் எடுத்தாங்க. செகண்ட் இன்னிங்ஸு கேகேஆருக்கு ஒரு செம்ம சர்ப்ரைஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. என்னடா இப்படியே 142 ரன்னுக்கு இப்படியே அவுட் ஆகிட்டாங்களே, இது நாம் ஈஸியாக சேஸ் பண்ணிடலாம் தான் நினச்சாங்க. ஆனால் பவர் பிளேயில் செம்ம ட்விஸ்ட்டு நடந்துச்சு பாருங்கள். அங்கே தான் ரஹானை எதிர்பார்க்காம ஒரு ரன் அவுட் ஆகிட்டார். சரி அடுத்த ரகுவன்சி அதே மாதிரி தான் எதிர்பார்க்காம ஒரு ஸ்டெம்பு அவரே அடித்து ஸ்டெம்பில் போய் பால் பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி இவங்க 2 பேரும் அவுட் ஆனே என்ன பின்னேலனும் போட்டு வெளுத்து வாங்கிட்டார்ல இன்னைக்கு அதுங்கிற மாதிரி தான் இருக்கு. கேம்ரா கிரீன் வந்து ஒரு அளவுக்கு பொறுமையாக நிதானமாக பார்ட்னர்ஷிப் போட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க தான் சொல்லி ஆகணும். பவர் பிளேயில் 59 ரன் அடித்தாங்க. என்ன தான் இருந்தாலும் இன்னைக்கு கேம்ரா கிரீனு பொறுமையாக ஒன் டே மேட்ச் மாதிரி விளையாண்டுட்டு இருந்தார். அக்ஷர் பட்டேல் மாதிரி விளையாடாமல் ஒன் டே மேட்ச்சு ரொட்டேட் மட்டும் ஸ்ட்ரைக்கு ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தார். அதனால் பின்னலன்னு போட்டு வெளுத்து வாங்கிட்டார். ஒரு 50 கம்ப்ளீட் பண்ணிட்டார். திடீர்னு பார்த்தா இன்னும் இப்படி அடிக்கிறான் 50 கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்னடா சொல்கிற இன்னமும் அடி 27 பாலில் கிரீன் வந்து 33 ரன் அடித்தார். சரி மறுமுனையில் செம்ம ஆட்டம் ஆடிட்டு தான் பின்னலன்னு வான வெடிக்கு காமிச்சிட்டு இருந்தாருன்னு தான் சொல்லி ஆகணும். 47 பாலில் 100 ரன் அடிச்சிட்டாரு. அது 6 அடித்து மேட்சையும் முடிச்சு தந்துட்டார். எப்படி 100 போட்டாருன்னு பார்த்தா லாஸ்ட் பாலில் ஒரு 2 ரன் தேவைப்பட்ட நிலைமையில், ஆனால் செஞ்சுரிக்கு 6 ரன் தேவை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட் பால் ஒரு 6 அடித்து மேட்சையும் முடிச்சு தந்துட்டார். மேட்சையும் வின் பண்ணி தந்துட்டாருங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி இன்னைக்கு கேகேஆர் வந்து 14.2 ஓவர்லேயே மேட்ச் வின் பண்ணிட்டாங்க கேகேஆர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. 8 விக்கெட் வித்தியாசத்தில் கேகேஆர் டெல்லி கேபிட்டலை வீழ்த்தி கேகேஆர் வின் பண்ணிட்டாங்க. பாயிண்ட் டேபிளில் 7வது பிளேஸில் போயிட்டாங்க. இது வரைக்கும் கேகேஆர் 10 மேட்ச் விளையாண்டு 4 மேட்ச் வின் பண்ணி 7வது பிளேஸில் இருக்கிறாங்கன்னு தான் சொல்லி ஆகணும்.